இன்னமும் இந்த கிரிப்டோ ஆப்ப யூஸ் பண்ணி நீங்க பிட்காயின மைன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸாவே இதில நீங்க வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இதில ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, வேற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து வித்ட்ரா பண்றது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டான மேக்ஸு, ப்ரோ இந்த மாரி எதுல நீங்க வந்து மைன் பண்ணி வித்ட்ரா பண்ணியிருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்க்கு மேல ஆயிட்டும் வித்ட்ரா ஆயிருக்காது. இல்ல அப்படின்னா கேன்சல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஓன் வாலெட் இருக்கு. அதாவது என்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாலெட்டே வந்து இருக்கு. ஸோ இதில நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த பிட்காயின குடுத்து இந்த அட்ரஸ காப்பி பண்ணி வித்ட்ரா பண்ற இடத்துல போட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்ப ஃப்ராங்க்கா வந்து சொல்லியிருக்கலாம். டிரான்ஸ்பரன்ட்டாவே நாங்க வந்து மத்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா, நாங்க இப்போதைக்கு வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எங்க வாலெட்லயே வந்து வித்ட்ரா பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இதில விஷயம் என்ன அப்படின்னா, மத்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இதிலிருந்து ஏர்ன் பண்ற அமௌண்ட்ட அந்த எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் போகும்போது, அவங்க ஃபீஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து என்னுமே வந்து கிடைக்காது. மெயினா அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த என்சி வாலெட்ல வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, நாங்க வித்ட்ராவல் ப்ராசஸ் வந்து டக்குன்னு முடிச்சு குடுப்போம் அப்படிங்கிற மாரி, இதில யாரெல்லாம் வித்ட்ரா பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. ஸோ நீங்களும் ஒரு வேளை இத யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கிரிப்டோ டேப் லைட்டு, ப்ரோ, மேக்ஸ் இந்த மாரி எத வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த என்சி வாலெட்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்டு மெயினா நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். இதில நீங்க மைன் பண்ணணும் அப்டின்னா, ரொம்பவே கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது 0.401 அப்படிங்கிற ஒரு பிட்காயின் வேல்யூவ நீங்க ரீச் பண்ணா தான் இதில வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அது மைனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த லைட் ப்ரௌசர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ ஃப்ரீயா கிடைக்கிறதுனால, ரொம்ப கம்மியான ஒரு பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. பட் இந்த ஒரு ப்ரோ ப்ரௌசரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ப்ரௌசர யூஸ் பண்ணி இதில சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த ஹேஷ் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக. அதெல்லாம் குடுத்துரு வந்து பார்த்தீங்கன்னா, 3 டே ஃப்ரீ ட்ரையல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு கூட இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்டின்னா, பிட்காயினுடைய வேல்யூ வந்து கம்மியா இருந்தப்ப, நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கையே வராது. ஏன்னா நம்ம மைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான டாலர்ல வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துருப்போம். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட $52,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாலர் வேல்யூ வந்து 5.15 வந்து இருக்கு. அதாவது $5.15. ஒருவேள இந்த பிட்காயினுடைய வேல்யூ வந்து குறைஞ்சது அப்படின்னா, இந்த ஒரு வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிசின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? இந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்ட நம்ம 0.401 அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எங்க அப்படின்னா, என்சி வாலெட்டுக்கு தான். ஸோ இங்க நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஏர்ன் பண்ண பிட்காயின வந்து இங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பக்கத்தில கீழ பார்த்தீங்கன்னா, சென்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம காயின ஆட் பண்ணிட்டு, நம்ம மத்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பிட்கிட்டா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு வாலெட்டுக்கா இருக்கட்டும், இல்ல பினான்ஸ்க்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி எந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வேணும்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ விஷயம் என்னன்னா, இவங்க வந்து நம்மகிட்ட இருந்து ஃபீஸ் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாலெட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஏன்னா, இந்த என்சி வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ட்ராப்ஸ் மாரியெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணல. ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மெயினா 2 விஷயத்துக்காக தான் மத்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு டைரக்ட்டா நம்ம வந்து இதில ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட வித்ட்ரா போடும்போது வித்ட்ராவல் வந்து ஆகுறது கிடையாது. ஸோ மேபி இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. Instagram அக்கவுண்டும் குடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.